இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீர்கள். இன்று இரவு தனியாக அழுதவர்களுக்கு இந்த மெசேஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில நேரங்களில் நாம் யாரிடமும் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவோம். வெளியே சிரிப்போம், ஆனால் உள்ள உடைந்து போயிருப்போம். இரவில் எல்லோரும் தூங்கிவிட்ட பிறகு நாம் மட்டும் அமைதியாக அழுவோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்போம். நண்பர்களே, ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள். நீங்கள் சிந்திய அந்த கண்ணீரை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் யாரிடமும் சொல்லாத வலியை அல்லாஹ் அறிவான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகுவும் இருக்கிறது. நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகுவும் இருக்கிறது. அதாவது, இன்று நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் அதற்கு பிறகு நிம்மதி வரும். இன்று நீங்கள் அழுகிறீர்கள் என்றால் ஒரு நாள் நீங்கள் சிரிப்பீர்கள். இன்று உங்கள் துஆ கபூலாக்கவில்லை போல தெரிந்தாலும் அல்லாஹ் உங்களுக்காக சிறந்த நேரத்தை வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின் முஸ்லிமின் யதுல்லாஹ பிதஅவதி லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கதீஅத்து ரஹிமி இல்லா அஅதாஹு அல்லாஹு பிஹா இஹ்தா ஸலாஸின். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் அந்த துஆவில் பாவமோ உறவை துண்டிப்பதோ இல்லையெனில் அல்லாஹ் 3 விஷயங்களில் ஒன்றை அவனுக்கு தருவான். 1, அவன் கேட்டதை உடனே தருவான். 2, ஒரு கஷ்டத்தை நீக்கிவிடுவான். 3, ஆகிரத்தில் அதற்கான பெரிய நன்மை சேமித்து வைப்பான். சுப்ஹானல்லாஹ். அதனால் நண்பர்களே, நான் இவ்வளவு துஆ கேட்டும் ஏன் பதில் கிடைக்கவில்லை, நான் இவ்வளவு துஆ கேட்டும் ஏன் பதில் கிடைக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் உங்கள் துஆவை ரிஜெக்ட் செய்யவில்லை. அவன் சரியான நேரத்தை தேர்வு செய்கிறான். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்வீர்கள், அந்த நாள் அல்லாஹ் தாமதித்தது என்னுடைய நன்மைக்காக தான். அதனால் துஆவை நிறுத்தாதீர்கள். தஹஜ்ஜுதை நிறுத்தாதீர்கள். உங்கள் பெயர், உங்கள் கண்ணீர், உங்கள் வலி அல்லாஹுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு குன் ஃபயகூன், ஆகிவிடு என்று அல்லாஹ் சொன்னால் அது ஆகிவிடும். அல்லாஹ் நம் அனைவரின் துஆக்களையும் கபூல் செய்து எல்லா கஷ்டங்களையும் நீக்கி மன அமைதியும் நிம்மதியும் அருள்வானாக. ஆமீன்.